இப்படி ஒரு தலைமுறைக்கு வந்து ஆங்கில படங்களை பார்ப்பதற்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது ப்ரூஸ்லியின் படங்கள். அதை தொடர்ந்து வந்த நிறைய குங்ஃபு படங்கள். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் குங்ஃபு படங்கள்லாம் வந்தாலும் அந்த படங்கள்லாம் வந்து ப்ரூஸ்லி படத்துக்கு அப்புறம் இன்னும் ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா இவருக்கு கொஞ்சம் வயதாகிடுது, எதுவும் நடிக்கலாம் முடியல, நடிக்க வாய்ப்புகளும் இல்லை. அப்போ அந்த மறுபடியும் வரும்போது அவங்களுக்கு வீடை வாடகைக்கு கொடுத்து அந்த வாடகையை வசூல் பண்ணி அப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ப்ரூஸ்லி வந்து கொஞ்சம் ஒரு வீக்கான பையன்னா பாக்ஸிங்கை தான் பெருசாக கருதுவாங்க. பாக்ஸிங்கை விட்டால் வேறு ஸ்போர்ட்ஸ்னால் பேஸ்கெட் பால் தான். அமெரிக்காவில் இன்றைக்கும் பாக்ஸிங்கும் பேஸ்கெட் பாலும் தான் ரொம்ப ஃபேமஸ். அதுதான் வேணும் அப்படிம்பாங்க. இவர் வந்து இல்லைன்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக வராங்க, 2-3 பேர் வராங்க. வரும்போது உடனடியாக சிண்டிகேட்லேருந்து இவரை கூப்பிட்றாங்க. அப்போவே இவர் பேர் வந்து இந்த ட்ராகன்ற பேரில் தான் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம எப்படியாவது ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. அப்படி வந்த படம் தான் முதல் படம். ஒரு ஆளை செலக்ட் பண்ணி வேங் அப்படின்னு ஒரு ஆள் செலக்ட் பண்ணி, நீங்கள் இவர் கூட டூவல்ஸ், ஒத்தைக்கு ஒத்த சண்டை, நீ வின் பண்ணனா நீ யாருக்கு வேணால் கற்றுக் கொடுத்துக்கோ, நீ தோத்துட்டேன்னா நீ இனிமேல் குங்ஃபு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த யூரினரி பிளாடர் வழியாக தான் யூரின் வெளியே போகணும். இது பண்ணி 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 கிட்னி வந்து டயர்டாயிடுச்சு, ப்ராசஸ் பண்ண முடியாத அளவுக்கு. அவ்வளோ தண்ணி குடிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். இவர் பண்ணுற எக்ஸசைஸு, வேர்க்கிறது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா செரிப்ரல் எடிமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நோய் வருது. செரிப்ரல் எடிமான்றது என்னென்னா இந்த மூளைக்குள்ளே போய் நீர் கோர்த்துக்குது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம நிறைய தலைவர்களை பற்றி எல்லாம் பேசியிருக்கோம். அந்த மாதிரியான அவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் நம்ம பேசியிருக்கோம். இவரும் மிக முக்கியமான ஒரு நபர் தான். சினிமா புகழ் அப்படின்னு கூட அவரை சொல்லலாம். இன்றளவும் அவர் தான் வந்து ஒரு ஐக்கானாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ப்ரூஸ்லி அவர்கள், இந்த பேர் தெரியாத ஒரு நபர் கண்டிப்பாக இருக்க முடியாது. இன்னமும் அவருக்கு அந்த வயதான தோற்றமே கிடையாதுன்றதுனால அவர் வந்து எப்போவுமே பார்க்குறதுக்கு இளமையான ஒரு நபராகவே, எந்த நேரமும் எந்த வருடத்தில் எந்த காலத்தில் பார்த்தாலும் அவர் அப்படி தான் இருப்பார். அப்படின்னும் போது ப்ரூஸ்லி பற்றிய பல தெரியாத தகவல்கள், அவரை பற்றின வரலாறு என்னவா இருக்குது. ஏன்னா 32 வயதிலேயே இறந்த ஒரு சூப்பர் ஸ்டார் அவர். இன்றளவும் ஒரு சூப்பர் ஸ்டாராகவும் ஒரு ஐக்கானாகவுமே இருக்கார். அப்படின்போது யார் இந்த ப்ரூஸ்லி, அவருடைய பின்னணி என்னவா இருக்குது சார்? என்னை போன்றவர்கள், அதாவது 60s 70s கிட்ஸ் அப்படி வச்சுக்கிங்களேன். 1965க்கு பிறகு பிறந்து 85க்கு முன்னாடி பிறந்த நபர்களுக்கெல்லாம் ஆங்கில படங்களை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தை உருவாக்கியதே ப்ரூஸ்லி படம் தான். ஏன்னா நம்ம படித்த ஸ்கூலில் படித்த நம்மெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான். ஆனாலும் நமக்குலாம் அந்த இங்கிலீஷ் புரியாது. இங்கிலீஷ் படத்தில் வர இங்கிலீஷ் நமக்கு சுத்தமாக புரியாது. அதுவும் போக நாங்கள்லாம் +2 படித்த காலத்தில் நாங்கள் எதுக்கு இங்கிலீஷ் படம் பார்க்க போவோம் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். எல்லாருமே இங்கிலீஷ் படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம். கேப்லரியை ஆமாம் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் போய் பார்ப்போம். வசனமே புரிஞ்சிருக்காது. ஆமாம், என்னடா வசனமே புரியலையடா அப்படின்னு சொல்லி தான் உட்காந்து பார்த்துட்ருப்போம். வசனமாடா முக்கியம். அந்த ஆக்ஷன் காட்சிகள் தான். ஆமாம், அதுதான் சொல்கிறேன். ஆக்ஷன், சேஸ். ஸோ இப்படி ஒரு தலைமுறைக்கு வந்து ஆங்கில படங்களை பார்ப்பதற்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது ப்ரூஸ்லியின் படங்கள். அதை தொடர்ந்து வந்த நிறைய குங்ஃபு படங்கள். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் குங்ஃபு படங்கள்லாம் வந்தாலும் அந்த படங்கள்லாம் வந்து ப்ரூஸ்லி படத்துக்கு அப்புறம் இன்னும் ஃபேமஸ் ஆச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 36 Chambers of Shaolin அப்படின்னு ஒரு படம். அதாவது அங்கே பயிற்சி எடுப்பதற்கு ஒரு 35 அறைகள் இருக்கும். அதாவது 35 சேம்பர். இவர் வந்து 36வது ஒரு சேம்பர் வேணும் அப்படின்னு கேட்பார். 35 பாஸ் பண்ணோடனே என்ன 36வது சேம்பர் என்னப்பா அப்படின்னா, இந்த அரிய கலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், அதுதான் 36வது சேம்பர் அப்படின்னு சொல்லி அந்த கதை போகும். நல்லாயிருக்கும். அந்த படத்தில் உள்ள காட்சிகள், நிறைய காட்சிகள் அப்படியே நேரடியாக ரஜினியும் ஜெய்சங்கரும் நடித்த பாயும்புலி படத்தில் வச்சுருப்பாங்க. பாயும்புலி படத்தில் வந்து அவர் போய் ஒரு இதில் போய் கராத்தே இதெல்லாம் பயிற்சி எடுப்பார்ல, அந்த காட்சிகள் பூராமே அப்படியே 36 Chambers of Shaolin வந்தது. சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ப்ரூஸ்லி இவர் எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு நாடக கலைஞர், லீ ஹோ சின். இந்த பேர்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதே பெருசு. லீ ஹோ சின், அதுதான் அவங்க அப்பாவோட பேர். அவர் வந்து நாடகங்கள் எல்லாம் நடிக்கிறத பார்த்து அவர் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்.
அந்த நாடகத்தில் பார்த்து 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 அந்த நாடகங்களை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு லேடி வந்து அவர் மேலே லவ் ஆயிடுச்சு. அந்த அம்மா பேர் வந்து கிரேஸ்ன்னு பேர். அவங்க அப்பா வந்து ஒரு ஜெர்மன் யூதர், அம்மா வந்து ஒரு சைனீஸ். இப்படி தான் அவங்க காதல், அவங்க அம்மா அப்பா திருமணம் பண்ணி அதில் பிறந்தவங்க தான் கிரேஸ். அதனால அவங்க ஒரு ரோமன் கேத்தலிக். இப்போ இவங்க லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த கல்யாணம்லாம் நடந்த பிறகு அவங்களுக்கு 2 குழந்தைங்கள்லாம் பிறகுது. வறுமை வந்து போய்கிட்டே இருக்குது. அப்போது முதலாம் உலகப் போர் வந்தப்போ அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி அந்த நாடகங்கள்லாம் போட்டு நடிக்கிறதுக்கு சில ஆட்கள் எல்லாம் கூப்பிட்றாங்க. அப்போது ஹாங்காங்லேருந்து ஒரு லீ ஹோச்சின்க்கும் அவங்க மனைவிக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குது. அவங்க அமெரிக்கா போகிறாங்க. அமெரிக்காவில் பல நாடகங்கள்லாம் அவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் பிறந்த குழந்தை தான் ப்ரூஸ்லி. ப்ரூஸ்லி அமெரிக்காவிலேயே பிறந்ததால் குடியுரிமை பெற்றவர், அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கினவர். இப்போ இவர் சொல்லிட்டு இருக்காருல ட்ரம்ப்பு, அதெல்லாம் இனிமேல் கொடுக்க முடியாது அப்படின்னு, அந்த மாதிரி பிறந்தவர். ஆனால் கொஞ்சம் காலத்தில் வந்து அங்கேருந்து அவங்க திரும்பி வந்துடுறாங்க, எங்கள் ஹாங்காங்கே வந்துடுறாங்க. வந்தால் மறுபடியும் 2ஆம் உலகப் போர் வருது. 2ஆம் உலகப் போர் வரும்போது நிறைய பேர் ஹாங்காங் வந்து அப்போ வந்து பிரிட்டனோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. நம்ம அந்த ஓபியம் வாரை பற்றிலாம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அதாவது பிரிட்டிஷ் வந்து சைனாவில் கொண்டு போய் ஓபியம் விற்று அதில் பெரிய சண்டையாகி அந்த சண்டையின் இறுதியில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டு அந்த ஹாங்காங் தீவை வந்து பிரிட்டனுக்கு 99 வருஷம் லீஸு கொடுத்துறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த தீவு பிரிட்டிஷ் கைக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்க ஓபியம்லாம் நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன், இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க அதை. அதனால தான் ஹாங்காங் வந்து சைனாவோட வேகமாக டெவலப் ஆகிடுச்சு. ஆனால் அந்த 2ஆம் உலக யுத்தத்தின் போது பார்த்திங்கன்னா பிரிட்டனோட கை வந்து இறங்கிடுச்சு. ஜப்பானோட கை தான் வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாகவே ஜப்பான் தான் முழு ஆதிக்கத்தில் இருந்தது. ஈவன் சிங்கப்பூர், பர்மா வரை அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அப்போ அந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஹாங்காங்கில் இருப்பதற்கு பயந்துக்கிட்டு எல்லோரும் தப்பிச்சு ஓட்டாங்க. அப்போ சைனாவுக்கு ஓடுறாங்க. அப்போ இவங்க அப்பா வந்து வீட்டில் இருந்த கம்மல் நகை நட்டு அண்டா குண்டா எல்லாத்தையும் விற்று எதையாவது ஒன்று கொடுத்து அந்த வீடுகளெல்லாம் எழுதி வாங்கிட்டார். இப்படி ஒரு 10-15 வீடுகளை எழுதி வாங்கிட்டார். 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் திரும்பி வரும்போது இவருக்கு அந்த வாங்கி வச்ச வீடுகளே ஒரு வருமானத்துக்கான சோர்ஸாக மாறுது. ஏன்னா இவருக்கு கொஞ்சம் வயதாகிடுது, எதுவும் நடிக்கலாம் முடியல, நடிக்க வாய்ப்புகளும் இல்லை. அப்போ அந்த மறுபடியும் வரும்போது அவங்களுக்கு வீடை வாடகைக்கு கொடுத்து அந்த வாடகையை வசூல் பண்ணி அப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ப்ரூஸ்லி வந்து கொஞ்சம் ஒரு வீக்கான பையன்னா மால் நியூட்ரிஷன், வேறு ஒன்றும் கிடையாது, வருமானம் கிடையாது, சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படின்றதுல மால் நியூட்ரிஷன். ஸ்கூலில் போனால் எல்லா பசங்களும் கிண்டல் பண்ணுவாங்க. இந்த கிண்டல்களை எதிர்கொள்வதற்காகவே என்ன பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பார்க்க அப்பாவியாக இருப்பான், ஆனால் அந்த கிளாஸ்லேயே அவன் தான் ரவுடியாக இருப்பான். சின்ன பசங்களை சொல்ல, அதாவது ஃபுல் புல்லியாக இருக்கிறது அந்த பையன் தான் இருப்பான். அந்த மாதிரி ஒரு புல்லியாக மாற ஆரம்பிக்கிறார் சின்ன வயசுலேயே, எல்லாமே போட்டு அடிக்கிறது, வெளுக்கிறது அப்படின்னு. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவரை கட்டுப்படுத்தலான்னு பார்த்தா கட்டுப்படுற மாதிரி தெரியல. அவங்க அப்பா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனை பிடிச்சி அடித்து போலீஸ் கேஸெல்லாம் ஆகி, அதுக்கப்புறம் அந்த போலீஸ் கேஸில் இருந்த ஒரு லேடி தான் வந்து இது கேஸெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட பேசி சமாதானப்படுத்திலாம் வைக்கிறாங்க. அப்போவே வந்து கேங் சேர்த்துக்கிட்டு சுற்ற ஆரம்பிக்கிறாப்புல ப்ரூஸ்லி. அப்போவே கேங்ஸ்டர் தான். ஆமாம், கேங்ஸ்டர் ஆகிட்டார். அப்படி எல்லாம் ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் சரி, அப்போ அவங்க அப்பா என்ன யோசிக்கிறாரு, உனக்கு சண்டை தானே முக்கியம், மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கோ அப்படின்ட்டு. போனால் எந்த டீச்சரும் இவனுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன காரணம்? ஏன்னா நீ பாதி தான் சைனாக்காரன், இன்னொரு பாதி அம்மா சைடில் நீ ஜெர்மன்காரன், அதனால உனக்கு அங்கே வந்து அந்த வேறுபாடு உண்டாங்க. அந்த வேறுபாடு இருக்குது பார்க்குறாங்க. இல்லை, அங்கே வந்து குங்ஃபுவை வந்து சைனாக்காரனுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுடைய ஆட்களுக்கு மட்டும்தான் அது கற்றுக் கொடுக்கும். சைனீஸ் பீப்புளாக இருந்தால் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணும், வேறு யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னா அவங்களா ஒரு கட்டுப்பாடை உருவாக்கிக்கிட்டாங்க. அப்படிலாம் போதி தர்மர் நினச்சிருந்தா சைனாக்காரனுக்கே குங்ஃபு தெரிஞ்சிருக்காது. நான் தமிழருக்கு மட்டும் தான் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னு வச்சுக்கிங்க. ஏஆர் முருகதாஸ் இல்லைன்னா போதி தர்மரே யாருக்கும் ஆமாம், போதி தர்மரே யாருக்கும் தெரியாமல் போயிருக்கும். இப்படி எல்லாரும் ஒதுக்கும்போது அப்போது சீனாவிலேருந்து ஹாங்காங்க்கு இடம்பெயர்ந்து ஒருத்தர் வேற, ஒரு பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒருத்தர்,
அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு ஏதோ ஒரு நல்ல பேர், எனக்கு டக்குன்னு அந்த பேர் ஞாபகம் வரல. அதாவது பொதுவாக சண்டை செய்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, ஓடி வந்து அடிப்பாங்க. ஆமாம். எவ்வளோ முடியுமோ வேகமாக ஓங்கி குத்துவாங்க. இவர் வந்து ஒரு புது விதமான கலையை மார்ஷியல் ஆர்ட்ஸில் உருவாக்குறார். அவர் பேர் வந்து இப்மான். சில பேர் ஐபி மேன் அப்படிம்பாங்க. ஐபி மேன்லாம் இல்லை, அவர் பேர் சைனீஸ் நேம் வந்து இப்மான். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அது ஏன் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அந்த பையன் நல்லா துருத்துருன்னு இருக்கான், அவனுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், மாஸ்டர் டீச் மீ குங்ஃபூ அப்படின்ட்டு ரூம் உள்ளே போயிட்டார். அவரோட சண்டைகள்லாம் எப்படின்னா ஒரு ஸ்பெஷலான மெத்தட். எப்படின்னா ஒரு வீக்காக இருக்கிறவங்க கூட உருவத்தில் பெருசாக இருக்கக்கூடிய ஒரு எதிரியை அடித்து காலி பண்ண முடியும். ஓகே, இதுதான் அந்த படத்தில் ஒரு இதுவாகவே வச்சுருப்பாரு. இதை அப்படியே படத்தில் வச்சு நான் ஞாபகம் இல்லை. அதாவது அந்த இப்மானோட கலையோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, ரொம்ப வீக்கான ஒரு பர்சன், அதில் வீக்கான ஒரு பெண்ணாக இருந்தால் கூட இந்த கலையில் நல்லா கற்றுக்கிட்டா, அதாவது அவங்களோட தாக்குதலே வந்து பார்த்திங்கன்னா, அவரோட தாக்குதல் வந்து அதிகபட்சம் 1/2 அடி தூரத்துக்குள்ளே தான் இருக்கும். இங்கேருந்து இப்படி குத்துறதுலாம் இல்லை, இங்கேருந்து இப்படி குத்துறது. அதில் வந்து இதை விட ஜாஸ்தியான இம்பேக்ட் எப்படி கொடுக்குறது, புரியுதுங்களா? ஒரு 2 அடி தூரத்துலேருந்து ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கிற அடியை 1/2 அடிக்கும் கம்மியான தூரத்தில் வச்சு குத்துனாலும் அதை விட ஃபோர்ஸாக எப்படி அடிக்கிறதுன்றது தான் இவரோட ஸ்பெஷாலிட்டி, இப்மானோடது. அவர்கிட்ட தான் இவர் கற்றுக்கிறார். எல்லாம் இவங்க அப்பாவுக்கு வந்து என்ன ஒரே ஒரு என்னென்னா, எல்லா ஊர்லேயும் சொல்லுவாங்கள்ல, டேய் நான் தான்டா கஷ்டப்பட்டேன், நீ அது படித்து நல்லா வாடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி எல்லா ஊரில் இருக்க அப்பா மாதிரி அவங்க அப்பாவும் சொல்கிறார், தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே அப்பா. ஆமாம், என்ன சொல்கிறார், நான் தானே அப்படி படிக்காமல் போயிட்டேன், நீ அது படித்து ஒரு டாக்டர், இன்ஜினியர், லாயர் அது மாதிரி எதாவது வாடா அப்படின்னு. என்ன சொன்னாலும் இந்த ஆள் கேட்காம இங்கே மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேறு கற்றுக்கிட்டாரா, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காருன்னொடனே இது சரியாக வராது அப்படின்னு சொல்லி, நீ இங்கே இருந்தால் விளங்க மாட்டேன், நீ அமெரிக்கா போ அப்படின்னு சொல்லி அமெரிக்கா துரத்தி விட்டுறாரு. ஏன்னா அவர் தான் பை பர்த்டே அமெரிக்கன் சிட்டிசன் தானே, அதனால் போயிட்டார். நான் கூட ஆரம்பத்தில் என்ன நினச்சிருந்தேன், அவர் ஹாங்காங்கில் இருந்ததுனால அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு வீசா ஈஸியாக கிடச்சது போலன்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தேடி படிக்கும்போது தான் தெரிஞ்சது அது இல்லை அப்படின்னு. ஏன்னா ஒரு தடவை பேசும்போது அதுதான் நான் ஒரு முகநூல் பதிவில் அதை போட்டிருந்தேன். அப்போ அவர் அங்கே போயிட்டாரா, போனதுக்கப்புறம் அங்கே போய் ஒரு காலேஜில் சேர்ந்து படிக்கிறாரு. செலவுகளுக்கு அப்பா வந்து நான் பணம் அனுப்புகிறேன்றார். இவர் இல்லைப்பா வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே உள்ள அமெரிக்கன் கல்ச்சர் மாதிரியே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்லலாம் வேலை பார்க்குறாரு. அந்த வேலைகளில் வாங்குகிற சம்பளத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த குங்ஃபூ கலையை நாம் வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டார். ஆமாம், நான் வந்து 10th 11th வரலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் யாராவது சந்தேகம் கேட்டானா வா நான் சொல்லித்தரேன் அப்படிம்பேன். ஏன்னா அவனுக்கு சொல்லித்தர்றது மூலமாக எனக்கு அந்த பாடம் மனசில் பதிஞ்சிடும். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு ஒரு பாடத்தை புரிய வைக்கணும்னா முதல்ல எனக்கு நல்லா புரிஞ்சால் தானே நான் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். அதுதான் ப்ரூஸ்லியோட கான்செப்ட். நம்ம இவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக நம்மளுடைய சண்டை பயிற்சி இன்னும் மேம்படும் அப்படின்ற நோக்கத்தில் ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுக்குறாரு. ஓகே, காசெல்லாம் வாங்கலை. ஆனால் சில நண்பர்கள் பண உதவிலாம் பண்ணுறாங்க. முதல்ல கற்றுக்கிறதுக்கு ஆளே வரல, சரியா? இது அது வந்து கேட்டார், தட் இஸ் அ சைனீஸ் ஸ்டஃப், வி டோன்ட் வாண்ட் இட் அப்படின்ட்டு போயிடுவாங்களாம். அமெரிக்காவை பொறுத்தவரை அவங்க வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸாக கருதுவது பாக்ஸிங் தான். பாக்ஸிங்கை தான் பெருசாக கருதுவாங்க. பாக்ஸிங்கை விட்டால் வேறு ஸ்போர்ட்ஸ்னால் பேஸ்கெட் பால் தான். அமெரிக்காவில் இன்றைக்கும் பாக்ஸிங்கும் பேஸ்கெட் பாலும் தான் ரொம்ப ஃபேமஸ். அதுதான் வேணும் அப்படிம்பாங்க. இவர் வந்து இல்லைன்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக வராங்க, 2-3 பேர் வராங்க. வரும்போது உடனடியாக சிண்டிகேட்லேருந்து இவரை கூப்பிட்றாங்க, சைனீஸ் சிண்டிகேட்லேருந்து. இந்த புனிதமான குங்ஃபுவை சீனாக்காரங்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணும், நீ கண்டவனுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற, இந்த கலையின் புனிதமே கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இது வைக்கப்படுது. அதாவது ஒரு கில்டுன்னு வச்சுக்கிங்களேன், பல மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, எல்லோரும் ஒவ்வொரு ஏரியாவில் குங்ஃபு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த குங்ஃபு மாஸ்டர் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்துட்டாங்க, நீ எப்படி இதை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு. இது கலையில் வந்து சைனாக்காரன் அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுயா, யார் ஏன்னா கற்றுக்க வேண்டியது தானே, திறமையும் பயிற்சியும் இருந்தால் போதும் அப்படின்னு இவர் தொடர்ச்சியாக சொல்கிறாரு. யாரும் கேட்க மாட்டுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் பிறந்த வருஷம் வந்து இவர் பிறந்தது வந்து அமெரிக்காவில் தான், அது நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஆமாம். அப்போது இந்த
அமெரிக்கன் ஸ்டைலில் ஒரு நேம் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு ப்ரூஸ்னு பேர் வைக்கிறாங்க. ஓகே. ப்ரூஸ் அப்படின்ற பேர் வைக்கிறாங்க. அதோட அப்பா பேரையும் சேர்த்து லீ சேர்த்துக்கிட்டு ப்ரூஸ் லீ. இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியவர்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே மாறியவர்களாக இருந்தாங்கன்னு வைங்களேன். அது உலகம் பூராமே சொல்கிறேன். அவங்க பேர் ரெட்டை பேராக இருக்கும். எப்படின்னா ஒன்று அந்த கிறிஸ்டியன் நேமாகவும் இருக்கும், இன்னொன்று அவங்க சார்ந்த நேட்டிவ் பிளேஸ் எதுவோ அந்த பிளேஸை சேர்ந்த பேராகவும் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் லீ, ஜாக்கி சான். சான் வந்து சைனீஸ் பேர், ஓகே. ஜாக்கி வந்து கிறிஸ்டியன் நேம். எனக்கு ஸ்கூலில் +2 ப்ரொஃபஸராக இருந்த ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸரோட பேர் என்ன தெரியுமா? ஆப்ரஹாம் பொன்னுதுரை. ஆபிரகாம் பொன்னுதுரை. பொன்னுதுரை. இன்னும் கூட சில படம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், செல்லையான்னு பேர். செல்லையா. செல்லையா தான் அவர் பேர். அவர் கிறிஸ்டின். அவர் பொண்ணுக்கு பேர் மணிமேகலை. நெல்லை குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம். அது போக இந்த ஜபகுமார், ஜபராஜ்லாம் நிறைய இருக்கும். அது தாண்டி வந்து அந்த மதத்தை குறிக்காமையே பேர் வச்சுட்டு இருக்க கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. சரியா? அப்படி பார்க்க போனால் கண்ணதாசன் வந்து இருக்கையிலே வம்பு பிடிச்ச ஒரு ஆள். அவர் ஒரு பையனுக்கு வந்து முகமட்னு பேர் வச்சார். கண்ணதாசன் அவரோட பையனுக்கு முகமட்னு பேர் வச்சார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க மாதிரி இவருக்கும் ப்ரூஸ்லின்னு பேர் வச்சாங்க. அவர் பிறந்த ஆண்டு வந்து சீனாவை பொறுத்தவரை ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இது எலி ஆண்டு, இது யானை வருஷம், இது புலி வருஷம் அப்படின்னு. அது மாதிரி இவர் பிறந்த வருஷத்துக்கு பேர் டிராகன் வருஷம். ஓகே. டிராகன் வந்து சீனாவில் மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடியது. அதுதான் டிராகன், என்டர் த டிராகன், குட்டி டிராகன், இந்த படங்களில் வந்த செய்திகள். ஸோ இவர் வந்து ஹாங்காங்கில் இருக்கும்போது, அதாவது இவர் பிறந்த உடனே சினிமாவுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சுலாம் வரல, பிறந்து 2 மாதத்துலேயே வந்துட்டார். அங்கே இருக்கும்போது ஒரு சினிமாவில் வந்து ஒரு 2 மாத கை குழந்தையா ஒரு கேரக்டர் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு பிரசவம் பார்த்த நர்ஸு வந்து, அதாவது நர்ஸுக்கிட்ட கேட்டால் தானே தெரியும். ஆமாம். ஒரு குழந்தை வேணும்னா நீங்கள் யார்கிட்ட போய் சோர்ஸ் பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற நர்ஸ் யார்கிட்டயா சொல்லி, இப்போ டக்குன்னு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்தவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நாங்கள் அவங்கள போய் பார்த்து பேசி பார்க்குறோம் அப்படின்னு. அப்போ இவங்க வந்து இவங்க வறுமையில் வேறு இருக்காங்கன்னொடனே சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் காசு வருமே அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோட அந்த குழந்தைய அனுப்பி வைக்கிறாரு. 2 வயசு குழந்தையாவே ஒரு முழு படத்தில் நடித்து முடிச்சிடுறாரு. அதே போலவே வந்து ஹாங்காங்கில் இருக்கும்போதும் இந்த ரவுடித்தனம்லாம் தாண்டி 14 வயசு 15 வயசுலேயே ஒரு படத்தில் வேறு நடிச்சிடுறாரு, ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் வந்து அந்த படத்தில் நடிக்கும்போது அவருக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா லிட்டில் லீ ஹோச்சின் அப்படின்னு வைக்கிறாங்க. அவங்க அப்பா பேர் லீ ஹோச்சின் தானே, அதனால் படத்தில் டைட்டில் போடும்போது லிட்டில் லீ ஹோச்சின். நம்ம இது வந்து அமெரிக்கன் ஸ்டைல். ஓகே. பேர் வைக்கிறதுக்கே மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா பேர் ஜார்ஜ்னு இருக்கும், பையன் பேர் ஜார்ஜ் ஜூனியர்னு வச்சுருப்பாங்க. ஜார்ஜ் ஜூனியர். அது எந்த ரேஞ்சுக்கு இருக்குது பாருங்க. ஜார்ஜ் புஷ்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தார், அவர் பையன் பேர் ஜார்ஜ் புஷ் ஜூனியர். பேர் வைக்கவே மறந்துடுவாங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா என்ன பேர், அவங்க அப்பா பேரே வச்சுக்கோ அப்படின்ற பேர் வச்சுட்டாங்க போல். அதுக்கு அடுத்தால ஒரு படத்தில் வந்து அவர் முழு ஹீரோவாக நடிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு பேர் வந்து லிட்டில் டிராகன் டைட்டில் போடுறாங்க. லிட்டில் டிராகன்ற பேர். சீரியல்லாம் கூட நடிச்சிருக்காரு இல்லையா? ஆமாம். அதாவது என்னது, த கிரீன் ஹார்னட் அப்படின்னு ஒரு சீரிஸ் பயங்கர ஃபேமஸ். அதில் சைட் கிக்காக நடிப்பார். ஹீரோ வேற, அதான் அவருக்கு சைட் கிக் வருவார்ல. பேட்மேன் அண்ட் ராபின் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பேட்மேன் மெயின் ஹீரோ, ராபின் வந்து கூட அசிஸ்டண்ட்டு. அது மாதிரி அந்த கிரீன் ஹார்னட் அப்படின்ற சீரீஸில் வந்து இவர் சைட் கிக்காக நடிச்சிருப்பார். அப்போவே இவர் பேர் வந்து இந்த டிராகன்ற பேரில் தான் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம எப்படியாவது ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. அப்படி வந்த படம் தான் முதல் படம் ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி. அந்த இந்த மேட்டர் சொல்ல மறந்துட்டேன். அந்த கில்டில் இருந்து எல்லோரும் வந்து கலாட்டா பண்ணாங்கல்ல, அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு, நானே பாதி சைனீஸ் தாயா, சொல்லலை நானே ரவுடி தாயா, இந்த காலேஜெல்லாம் இப்போதான்ற மாதிரி நானே பாதி சைனீஸ் தான், நானே கற்றுக்கிறப்போ மற்றவங்க அவங்க சொல்கிறது என்னென்னா சைனாக்காரங்களோட உடல்வாகுக்கு தான் அது கற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு கதை சொன்னாங்க. அப்போ இவர் வந்து நான் சொன்னோடனே அந்த கில்டில் இருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆளை செலக்ட் பண்ணி, வேங் அப்படின்னு ஒரு ஆள் செலக்ட் பண்ணி, நீங்கள் இவர் கூட டூவல்ஸ், ஒத்தைக்கு ஒத்த சண்டை, நீ வின் பண்ணனா நீ யாருக்கு வேணால் கற்றுக் கொடுத்துக்கோ, நீ தோத்துட்டேன்னா நீ இனிமேல் குங்ஃபு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க.
இது 2 சைட்லேயும் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. ப்ரூஸ்லி தோத்துட்டாருன்னு ஒரு வேங் டீமில் இருந்து சொல்லுவாங்க, இல்லை ப்ரூஸ்லி தான் ஜெயிச்சாருன்னு ப்ரூஸ்லி டீமில் இருந்து சொல்லுவாங்க. என்ன நடந்ததுலாம் தெரியாது. ஆனால் சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேருமே 3 மாதம் ஹாஸ்பிட்டலைஸ்டு. ப்ரூஸ்லியும் ஹாஸ்பிட்டலைஸ்டு, வேங்கும் ஹாஸ்பிட்டலைஸ்டு. ஸோ அதில் யார் ஜெயித்தாங்க தோத்தாங்கலாம் தெரியாது. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த நேரம் வந்து அவருக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. என்னென்னா இந்த குங்ஃபு கலையில் அவர் வந்து அதில் ஒரு புது ஃபார்மேட்டை கொண்டாடுறார். அது வந்து ப்ரூஸ்லீஸ் குங்ஃபு அப்படின்றது தான் ஆங்கிலத்தில் அதோட அர்த்தம். அதோட சீன பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை. ப்ரூஸ்லீஸ் குங்ஃபு, ப்ரூஸ்லியோட மாடலில் உள்ள குங்ஃபு சண்டை அப்படின்றது தான் அதோட பேர். அவருக்கு அப்போ ஒரு பெண் தோழி இருக்காங்க, ஆல்மோஸ்ட் காதலின்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து டெய்லி ஹாஸ்பிட்டல் வரும்போது இவர் சொல்ல சொல்ல அவங்க எழுதி அதை ஒரு புத்தகமாகவே கொண்டாடுறாங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு புக்கெல்லாம் இருக்கக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு புக்கே போட்டு அந்த பயிற்சிகள்லாம் எப்படி செய்யணும், கை எப்படி வைக்கணும், காலை எப்படி வைக்கணும் அப்படின்னு படங்கள்லாம் வரைஞ்சி ஆங்கிலத்தில் ஒரு புத்தகமாகவே கொண்டாடுறாரு. அந்த கலை வந்து பிற்காலத்தில் அடாப்ட் செய்யப்பட்டு 2 ஸ்டைலாக மாறுது. ஒன்று ஜாப்பனீஸ் ஜூஜிட்ஸு அப்படின்னு பேர், இன்னொன்று பிரசிலியன் ஜூஜிட்ஸுன்னு மாறுது. அதுக்கு பேர் வந்து வேற ஒரு பேர். அந்த பேர் வந்து அதோட மீனிங் வந்து ப்ரூஸ்லீஸ் குங்ஃபுன்றது தான் அதோட பேர். அப்புறம் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இந்த குங்ஃபுலாம் ஒன்றும் வேணாண்டா, சினிமாவுக்கு எங்கேயா போவோம் அப்படின்னு அவர் நண்பர் ஒருத்தர் தான் ஐடியா கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, திரைப்படத்தில் வந்து மொழி தான் முக்கியம். அப்போல்லாம் ட்ராமா தான் எடுப்பாங்க. அப்போல்லாம் எடுக்கிறது பூரா ரொமான்டிக் ட்ராமா தான் எல்லோரும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இது நீ போடுற இந்த குங்ஃபு ஸ்டெப்ஸ் இது எல்லாத்தையுமே படமாக எடுத்தால் பார்க்குறவங்களுக்கு த்ரில்லாக இருக்கும். ஒன்று ட்ராமா இருக்கும், இல்லைன்னா டான்ஸ் ஆடுவாங்க. ஆமாம், இந்த டான்ஸுக்கு தாண்டி இன்னொன்று வருது இதில் அப்படின்னு சொல்லி இந்த சினிமாவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வந்து இந்த கோல்டன் ஹார்வெஸ்ட் அப்படின்ற அந்த திரைப்படத்தை நிறுவனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாகவே சைனீஸ் படம் மட்டும்தான் எடுத்தாங்க. குங்ஃபு படங்கள் தான் இன்றைக்கி வர எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். நீங்கள் எந்த ஜாக்கி சான் படம் எடுத்திங்கனாலும் அப்படி ஒரு சதுரமாக ஒரு டூம் 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 அப்படின்னு வந்து கோல்டன் ஹார்வெஸ்ட்னு வருமே. அதில் தான் ஃபஸ்ட்டு இவரோட படம் ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி. அதோட அதுக்கு சேர்த்தே நிறைய பப்ளிக் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தான் பக்கத்தில் வச்சு அடிக்கிறது. அதில் ஒரு தடவை வந்து ஒரு பெரிய எருதை வந்து பயங்கர வேகமாக ஓட வச்சாங்க. ஓடி வர்றத நான் கையால் தடுப்பேன் அப்படின்னாங்க. அவர் இப்படி கையை வச்சிருக்கிறாரு, அதை வந்து ஓங்கி வந்து முட்டி ஒரு கை உள்ளே போயிடுச்சு, மாடு செத்துருச்சு. ஆனால் வருத்தப்பட்டாராம், நான் கொஞ்சம் பவர் கம்மியாக கொடுத்துட்டேன், கரெக்டான பவர் கொடுத்துருந்தேன்னா என் கை உள்ளே போயிருக்கக்கூடாது, அது மண்டை செதறி இருக்கணும். நான் கரெக்டான பவர் கொடுத்துருந்தா மோதி உடஞ்சிருக்கணும், கை உள்ளே போயிருக்கக்கூடாது அப்படின்லாம் பேட்டி கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே போலவே அந்த இது வச்சுருப்பாங்களே நிஞ்சாக்கோ, ஆமாம், அந்த நிஞ்சாக்கோவை வச்சு ஒரு வத்தி குச்சியெல்லாம் கொளுத்துற அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இவருக்கு சுத்த தெரியும், ஒரு மெழுகுவத்தி அணைக்கிற அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக சுத்த தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி வீடியோக்களே நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். அதில் இந்த ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி படம் வந்தப்போ மிகப்பெரிய ஹிட்டு, அந்த ரேஞ்சுக்கு ஒரு பெரிய ஹிட்டுன்னு வச்சுக்கிங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக படங்கள்லாம் நடிக்கிறாரு. இதில் வந்து ஒரு வேலை என்ன தப்பு பண்ண ஆரம்பித்தாருன்னா, தன்னுடைய அந்த ஃபிசிக்கல் லுக் இருக்குல்ல, அந்த லுக்கு வந்து வேறு யாருக்குமே அப்படி ஒரு சிக்ஸ் பேக்ஸை நம்ம பார்க்கவே முடியாது, ப்ரூஸ்லியோட சிக்ஸ் பேக்ஸ் மாதிரி. அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் வந்து சாலிட் ஃபுட்டே சாப்பிட மாட்டார். 80% ஃபுட்டு வந்து ஃபுல்லாக ப்ரோட்டீன் ஷேக் மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். இந்த ப்ரோட்டீன் ஷேக் சாப்பிட்றதுனாலே என்ன ஆகுதுன்னா, அவருக்கு தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குமா. ஓகே, ஒரு அளவுக்கு மேலே தண்ணி குடிச்சிங்கன்னா அதுவே ஒரு வியாதி ஆகிடும். அதுலேயே ஒரு வியாதி வந்துடும். என்னென்னா, உங்கள் பிளாடர் வந்து வேலை செஞ்சு ஏன்னா நீங்கள் குடிக்கிற தண்ணி பூரா எப்படி வெளியேறுது, உங்கள் யூரின் பிளாடர் தான் அதை ஃபில்டர் பண்ணுது. கிட்னி ஃபில்டர் பண்ணி யூரின் பிளாடருக்கு வந்து அந்த யூரினரி பிளாடர் வழியாக தான் யூரின் வெளியே போகணும். இது பண்ணி கிட்னி வந்து டயர்டாயிடுச்சு, ப்ராசஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ தண்ணி குடிச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாராம். அவ்வளோ தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். இவர் பண்ணுற எக்ஸசைஸு, வேர்க்கிறது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, செரிப்ரல் எடிமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நோய் வருது. செரிப்ரல் எடிமான்றது என்னென்னா, இந்த மூளைக்குள்ளே போய் நீர் கோர்த்துக்குது. இந்த உடம்புல சேர்ந்த தண்ணி பூரா வெளியே போக முடியாமல் மூளைக்குள்ளே போய் சேர்ந்து அவர் சாகும்போது அவர் மூளையோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 1560 கிராம் இருந்தது அப்படிம்பாங்க. சாதாரணமாக மனிதர்களோட மூளையோட எடை வந்து 1300 கிராம். இவருக்கு 1560 கிராம் வரை மூளை வீங்கிருச்சு. அதில் தான் மயக்கமாகி செத்துட்டார்.
அவரது உணவு பழக்கத்தாலும் தொடர் பயிற்சிகளின் மூலமாக அந்த தண்ணீர் வந்து உடம்புலேருந்து பிரிய முடியாமல் இறந்துட்டாரு அப்படின்றது ஒரு செய்தி. ஆனால் பரவலாக பேசப்பட்டது ஒரு விஷம் வைத்து கொல்லப்பட்டார் அப்படின்ற மாதிரியான அது வந்து நிறைய கதையெல்லாம் விடுவாங்க. அது இதுக்கு வந்து ஒரு ஆதாரம் நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து பல டாக்டர்களோடு கலந்து ஆலோசித்து ரிப்போர்ட் எடுத்து ப்ரூஸ்லி அப்படின்னு ஒரு புக்கே எழுதியிருக்காங்க. அந்த புக்கில் ஆதாரங்களோடவே கொடுத்துருக்குறாங்க. அவர் இறந்தது இந்த காரணத்தினால தான் இறந்தார் அப்படின்னு. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் இப்போ நடிக்கிற அந்த காட்சி எல்லாமே எல்லாம் சும்மா செட்டப் செய்யப்பட்டது அப்படின்பாங்க. சினிமாவில் செட்டப் பண்ணி தான் எடுக்க முடியும். ஆனால் இன்னொன்று சொல்லுவாங்களே, அவர் நிஜமாவே அடிக்கிறார் எல்லாரையும். அதில் அவர் வந்து எல்லாரையும் இப்போ அடிச்சிருவாரு, அதனால அவங்களாம் கடுப்பாய் வச்சு கொண்டு அவர் அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது சார். அந்த மாதிரி வந்து ஒரு பத்தி குச்சியை கரெக்டாக அந்த நிஞ்சாக்கோ வச்சு அந்த டிப்பை மட்டும் அடிக்க தெரிகிற ஒரு ஆள் வந்து எந்த ஃபோர்ஸில் போனால் அடித்த மாதிரி தெரியும், ஆனால் அடி உழாதுன்னு தெரியாது அவருக்கு. அவர் பெர்ஃபெக்ஷனே அதாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டண்டெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். அதாவது என்னென்னா ஒத்த விரல் ஆமாம் புஷ்அப் பண்ணுறது, இந்த 2 இது வச்சு புஷ்அப் பண்ணுவார். அது அவருடைய ஸ்பெஷல் இல்லையா? அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு ஆளை வந்து அந்த ஒரு ரிவால்விங் சேர்னு சொல்லுவாங்களே, கீழே வீல்ஸோடு இருக்குமே, அந்த மாதிரி ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு அவரோட முகத்துக்கு பக்கத்தில் இவ்வளோ பக்கத்தில் வச்சுட்டு அப்படி ஒரு புஷ் கொடுத்தாருன்னா அந்த சேரோட ஒரு 2 மீட்டர் இருந்தாலும் பின்னாடி போயிடும். அந்த ஒத்த விரலில் அந்த ப்ரெஷர் கொடுத்து தள்ள முடியும். நீங்கள் வேணால் தாலி பாருங்களேன், யாரையாவது அப்படிலாம் தள்ள முடியாது நம்மளெல்லாம். அதெல்லாம் வந்து அவரோட என்ன சொல்கிறது, பாடி கிராஃப்ட். அது இதெல்லாம் பார்த்து பயந்து போய் நிறைய பேர் வந்து வீடியோலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரூஸ்லி வந்து மனுஷனே கிடையாது, அவர் ஏலியனு, அதனால தான் அந்த பவர்லாம் இருந்தது அப்படின்னு இந்த கான்ஸ்பிரசி மாங்கர்ஸ்லாம் நிறைய வீடியோலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பிளாக சொல்லி அவங்கள போட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணியிருப்பான். அந்த எக்ஸசைஸு பாடி பில்டிங் அதெல்லாம் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலைகள் இருக்குது, எவ்வளோ டயட் இருக்குது, எவ்வளோ டைம் அதில் டெடிகேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. என்ன ஒன்று, அவரோட கடைசி படமான என்டர் த ட்ராகன் படம் வரும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்லேயே இறந்துட்டார். அந்த படத்தை ஷூட் பண்ணி முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்போதே இறந்துட்டார். அவர் செத்ததுக்கப்புறம் தான் அந்த படமே வந்தது. அது அவர் செத்ததுக்கப்புறம் இன்னொரு படம் வந்தது, எண்ட் ஆஃப் த கேம்ஸ்ன்னு நினைக்கிறேன் சார். செத்ததுக்கப்புறம் இன்னொரு படமே வந்தது, எண்ட் ஆஃப் கேம்ஸ்ன்னு நினைக்கிறேன், இல்லை கேம் ஆஃப் எண்ட் ஆஃப் கேம்ஸ் தான் நினைக்கிறேன். செத்ததுக்கப்புறம் எப்படி சார் படம் எடுக்க முடியும் அப்படின்றீங்களா? இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து அது அந்த படத்தில் வெட்டி படத்தில் இருந்து சேர்க்காமல் எடுக்கப்பட்ட காட்சிகள்லாம் இருக்கும்ல, ஓகே, இந்த ரா ஃபுட்டேஜ்லாம் இருக்கும்ல, எடிட்டட் சீன்ஸ்லாம் எடுத்து அதெல்லாம் எடுத்து இல்லை உண்மையிலே அந்த படம் புதுசாக பார்க்குற ஒரு படம் மாதிரியே இருக்கும். நான் அந்த படத்தை பார்த்துருக்குறேன். பல படங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிட்ட எடுத்து இவங்கெல்லாம் வில்லன், கடைசியில் இவங்களெல்லாம் காலி பண்ணார் அப்படின்ற மாதிரி படத்தை முடிச்சிருவாங்க. ஹீரோவே இல்லாமல் அவர் நடித்த ஒரு படம் அவர் செத்ததுக்கப்புறம் வந்ததுன்னா ப்ரூஸ்லிக்கு தான் வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அப்போவே அந்த அவ்வளோ காட்சிகள் எடுத்துருந்துருக்குறாங்க. அந்த ரா ஃபுட்டேஜ் பழைய படங்கள்லேருந்து சில சிறப்பு காட்சிகள் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு படமாகவே வெளியிட்டாங்க. நல்லாவும் இருக்கும் அந்த படம். அதை வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நான் கூப்பிட்டு போகும்போது இந்த படம் போய் பார்க்கணுங்க வாங்க போவோம் அப்படின்னாரு. என்னத்த சார் சும்மா சும்மா ப்ரூஸ்லி படம்னு, சார் இது ப்ரூஸ்லி செத்ததுக்கப்புறம் நடித்த படம் சார் வாங்க அப்படின்னு. செத்ததுக்கப்புறமா எப்படியா நடிக்க முடியும்னா வாங்க வந்து பாருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தோம். இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். சென்னையில் தேவியில் தான் பார்த்தேன் அந்த படத்தை. நல்லாயிருக்கும். ஸோ இப்படி வாழும் காலத்தில் ஒரு பெரிய 32 வயசில் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ப்ரூஸ்லி இந்த க்ரீன் ஹார்னெட்டில் வந்து முதல்ல ஸ்டன்மேனாக தான் இப்போ உள்ளே போகிறாரு. ஸ்டன்மேன்லேருந்து அப்புறம் சைட் கிக் ரோலுக்கு போகிறாரு, அப்புறம் நடிக்க வர்றாரு. அப்புறம் நடிக்க வந்ததுக்கப்புறம் அவர் நிறைய அசிஸ்டண்ட்டை சேர்த்துக்கிறாரு. அந்த அசிஸ்டண்ட்டில் ஒருத்தர் தான் ஜாக்கி சானு. அப்புறம் அவர் தனியாக வெளியே வர்றாரு. இவர் செத்ததுக்கப்புறம் ஜாக்கி சான் வந்து அவர் தனியாக வந்தது இன்னொரு வரலாறு. அதாவது ஒரு குங்ஃபு அப்படின்ற ஒரு கலையை எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டு போக முடியும் அப்படின்றதுக்கு இந்த இருவருமே ஒரு சாட்சி. என்ன ஒன்று, அது வந்து நம்ம ஊரில் உள்ள கலைகளை ஏன் அது மாதிரி கொண்டு போக முடியல? நம்ம ஊர்லேயும் இருக்குது அடிமுறை, அடிவரிசை, குத்து வரிசை அப்படின்லாம் நிறைய ஃபார்மேட்டில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதில் அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் இங்கே கம்மி. அதுதான் பிரச்சனையே.
அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் ரொம்ப கம்மி. எனக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கலைகளை வந்து நான் நம்ம ஊர் கலைகள்ன்றதுக்காக மட்டம் தட்டுறேன்னு சில பேர் சொல்லுவாங்க. வந்துடுவாங்க, கருப்பு சட்டைக்காரன் தெலுங்குக்காரன்டாங்க, தமிழனோட கலையை அசிங்கப்படுத்துகிறான் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. அந்த கலைகளை இவர்கள் சரியாக பயிற்சி எடுக்கலை, அதுதான் விஷயம். நான் கல்லூரி 2ஆம் ஆண்டு படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, திடீர்னு கழுத்து சுளுக்கி ஒரு வாரமாக வலி, ஒரு வாரம் வலியோடவே சுற்றிட்டு இருக்கிறேன். பெயின் கில்லர்லாம் போட்டால் கேட்கல. எங்கள் பாட்டி சொல்லிச்சின்னு அந்த உலக்கையை வச்சு கழுத்தில் பட்டு உருண்டெல்லாம் பார்த்தாச்சு, அப்போ ஒன்றும் வரல. ஒரு வாரமாக ஓடிக்கிட்டே இருக்கு. எங்கள் அம்மா கூட என்ன சொன்னாங்கன்னா, தலைகாணி உயரமாக வைக்காம படு, தூக்கத்தில் தானாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்கு கிராமத்துலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அப்போ அந்த நான் வெளியே வந்த பார்த்துட்டு அந்த ஆண்டி தான் சொன்னாங்க, டேய் இங்கே வா வான்னாங்க. என்னன்னு வா அப்படின்னு கூப்பிட்டு வந்து போனேன். என்ன ஆண்டி அப்படின்னு, ஐயா இந்த நம்ம பையன்தான் ஒரு வாரமாக கழுத்து சுடுக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான், சரியாகலன்னு. அவர் வாப்பா நான் எடுத்து விட்றேன்னு. ஐயோ வேணாம் அப்படின்ட்டேன். நம்ம அவர் போட்டு எதாவது திருப்பி எதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இல்லைப்பா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இந்த கை இருக்குல்ல இப்படி அவர் கையோடு கோர்த்துக்கிட்டார். இந்த கையை இப்படி கோர்த்து இப்படி தூக்கிட்டு இந்த இடத்த இப்படி லேசாக தடவுனார். இங்கே ஆரம்பித்து இது வேறு தடவுனார். இப்படி என்னவோ பண்ணார், கையை விட்டு கையை உதறு அப்படின்னாரு. உதறேன் சரியாக போச்சு அப்படின்னா கழுத்தில் சுளுக்கு போயிடுச்சு. ஒரு வாரமாக இருந்த சுளுக்கு இது வந்து வேறு யாரும் சொன்ன கதையெல்லாம் இல்லை, நேரடியாக நான் பார்த்த அனுபவம் எனக்கு நடந்தது. அவர் கையை இப்படி வச்சுக்க சொன்னது அவர் வச்சுக்கிட்டாரா, உங்களை வச்சுக்க சொன்னார்? இல்லை, என் கையில் அவரோட கையை இப்படி கோத்துட்டார். ஓகே ஓகே. கோத்துக்கிட்டு இப்படி அவர் என் கையை பிடிச்சி அவர் தூக்குறாரு. இப்போ இமேஜினரியாக இந்த இடத்துல அவர் கை இருக்குன்னு வச்சுக்கிங்க. இன்னொரு கையால் இந்த இடத்துல இப்படி தடவினார். தடவிட்டு கையை ரிலீஸ் பண்ணிட்டு கையை உதறினார். உதறினோடனே போயிடுச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், அந்த ஒரே செகண்டில் சரியாக போச்சு. அப்போ அது ஒரு கலை. அது அந்த கலையை ஒரு இன்ஸ்டியூஷனாக கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்காதது யாரோட தப்பு? உடனே சொல்லுவாங்க, அது வந்து யாராவது தேவையில்லாதவங்க கையில் போய் அந்த கலை மாட்டுச்சுன்னா தவறான காரியங்களுக்கு பயன்படும். எந்த ஒரு டெக்னாலஜி இருந்தாலும் தவறான காரியங்களுக்கு பயன்படத்தான் செய்யும், சரியா? பிரிண்டிங் டெக்னாலஜின்னு வந்த உடனே ஜெர்மனியில் வந்து பைபிளை பிரிண்ட் பண்ணாங்க, குட்டன்பர்க் பைபிள் அப்படின்னு பேர். பிரிண்ட் பண்ணாங்கன்னா பிரிண்டிங் மிஷின் இப்போல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணக்கூடாது. ஒரு கட்டையில் எழுத்தெல்லாம் கோர்த்து அந்த பேஜில் என்ன வரணுமோ அதை போட்டு வரிசையாக பேப்பரை வச்சு இப்படி ஸ்டாம்ப் அடிக்கிற மாதிரி அடிச்சு ஒவ்வொரு பக்கமாக பிரிண்ட் பண்ணி இது மாதிரி பைபிளை பிரிண்ட் பண்ணாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒருத்தன் அந்த பைபிள் பிரிண்ட் ஆகி வர்றதுக்குள்ளேயே செக்ஸ் புக் அடிச்சிட்டான். இந்த பைபிள் விற்கிறதுக்கு முன்னாடி அந்த அவன் புக்கு விற்று தீர்ந்துருச்சு. ஒரு டெக்னாலஜி, ஒரு விஷயம் ஒரு இருக்குன்னா அதில் கெட்டதும் நடக்க தான் செய்யும். அதுலேருந்து எப்படி காப்பாற்றுறதுன்றது அது வேற ஒரு ஆங்கிள். ஆனால் அதை கொண்டு போய் சேர்க்காமே என்ன போச்சு. இப்போ அந்த பெரியவர் எனக்கு ஒருத்தர், அப்போவே அவர் கொஞ்சம் தாத்தா மாதிரி இருப்பார், இப்போல்லாம் உயிரோடு இருக்க மாட்டார். அவர் வந்து அந்த கலையை வந்து இன்னும் 10 பேருக்கு சொல்லி கொடுத்துருந்தாருன்னு வைங்க. அந்த 10 பேர் இன்னொரு 10 பேர் கொடுத்தாருன்னா ஒரு 100 பேருக்கு போய் சேர்ந்துருக்கும். 100ன்றது 1000 பேருக்கு போயிருக்கும். கரெக்டாக? இந்தியன் தாத்தா வந்து இப்படின்னாருன்னா அது மொதல் படத்தில் ஓகே, 2வது படத்தில் ஓவராக ஆக்கி அதை கன்றாவே ஆக்கிட்டாங்க. இப்படின்னா குதிரை மாதிரி ஓடுவார், இப்படின்னா பாட்டு பாடியே சாவார் அப்படின்லாம் ரொம்ப ஓட்டி விட்டாங்க. அதில் அந்த வேணு, அந்த நெடுமுடி வேணுக்கு இவர் இப்படின்னு ஒன்று, இன்னொரு கேரளாக்காரர் வந்து அப்படிங்கலையா, அவ்வளோதான் விஷயம். ஸோ ஒரு கெட்டதாக பயன்படுத்தினாலும் அதை சரி பண்ணுறதுக்கும் ஒருத்தர் நல்லவங்க வேணும்ல. ஸோ அந்த கலையை வந்து அழிச்சிட்டாங்க இங்கே. ஸோ அந்த குங்ஃபு கலையை அப்படி அழிய விடாமல் சைனாக்காரங்க பார்த்துக்கிட்டாங்க. அதே குங்ஃபு தான் ஜப்பானுக்கு போனாலும் அதை கராத்தே என்ற பேரில் அவங்களும் அழிய விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. கொரியாவுக்கு போனாலும் அவங்களும் டேக்வாண்டோன்னு சொல்லிட்டு அதையும் அவங்க அழியாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இது மாதிரி கலைகளை அழியாமல் பார்க்கணுன்றது ஒரு முக்கியமான விஷயம். கலையை அழியாமல் பார்த்துக்கணும்னா என்ன பண்ணணும், அதை பரவலாக்கணும். பரவலாக்கினா தான் அது அழியாமல் இருக்கும். நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன் 36 சேம்பர் ஆஃப் ஷாலின்னு ஒரு படம். அந்த படத்தில் அதுதான் கேட்பார், உனக்கு வந்து எல்லா டெஸ்ட்டும் முடித்தோடனே இங்கே மொத்தம் 35 சேம்பர் இருக்குது, உனக்கு எந்த சேம்பர் வேணுமோ அந்த சேம்பருக்கு நீங்கள் ஹெட்டாக இருந்துக்கோ அப்படின்னு அந்த தலைமை புத்த பிஷு சொல்லுவார். இவன் வந்து எனக்கு 36வது சேம்பர் வேணும் அப்படின்னு கேட்பான். அப்படி ஒன்று சேம்பரே இல்லையாப்பா, 35 தானே இருக்கு. இல்லை, இது ஒரு முக்கியமான கலைங்க, இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அதனால் பொதுமக்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் புத்த பிட்சுவாக வந்து சேர்ந்தாதான் சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. நான் அவர் பார்த்துட்டு தலைமையவே ஏற்று பேசுகிறேன், நீ இனிமேல் புத்த மனத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளியே போ அப்படின்றது. அதாவது வெளியே போய் மக்களுக்கு நீயே சொல்லிக் கொடுத்துக்கோ போ அப்படின்றத மாதிரி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு கலை வந்து மக்களின் கலையாக மாறும்போது தான் அது உயிரோடு இருக்கும்.
இல்லைன்னா அது காணாமல் போயிடும். இங்கே நம்ம வந்து எல்லாத்தையும் அதை புனிதம் இதை புனிதம்னு சொல்லி சொல்லி கடைசியில் இப்போ அப்படி ஒரு கலை இருக்கிறதே தெரியாது. இன்றைக்கி வந்து இந்த வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா, வர்மக்கலை அது இதுலாம் வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. அதில் எவ்வளோ பேர் உண்மையிலே பயிற்சி பெற்றவர்கள், முழுமையான பயிற்சி பெற்றவர்கள் அப்படின்றதெல்லாம் எல்லாம் முறையான பயிற்சி பெற்றவர்கள், சயின்டிஃபிக் முறையில் பயிற்சி பெற்றவர்கள். சயின்டிஃபிக் முறைனா ஒன்றும் கிடையாது. நான் இந்த பாட்டில் இப்படி தூக்கிட்டு இப்படி போட்டோன்னா இப்படி கீழே விழுதுன்னா அதே மாதிரி நீங்கள் தூக்கி போட்டால் அது கீழே விழணும். அதுதான் சயின்ஸு. ரிப்பீட்டபிலிட்டி. ஒருவர் செய்கிற காரியத்தை இன்னொருத்தர் செஞ்சாலும் அதே ரிசல்ட் வரணும். அதுதான் சயின்டிஃபிக். சயின்டிஃபிக்னோடனே ஏதோ இங்கிலீஷ் லேபில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணணும்லாம் கிடையாது. ஒரு வேலையை செய்யும்போது ஒருத்தர் செஞ்சால் வருதுன்னா இன்னொருத்தர் செஞ்சாலும் வரணும். அதுதான் சயின்ஸு. அப்போ அந்த முறைப்படி எத்தனை பேர் கற்றுக்கிட்டவங்க இருக்கிறாங்க அப்படின்லாம் தெரியாது. குறைந்தபட்சம் இதை வந்து ஆவணப்படுத்துகிறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. இது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், இந்த கடலை மிட்டாய் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அதுவே ஒரு பிரச்சனை. ஆனால் அதை அவர்கள் மக்கள் வசம் கொண்டு போனதுனால அது மக்கள் கலையாக மாறிச்சு. அதை பிரபலப்படுத்தியதால் தனியாக ஒரு சினிமா ஜானரே ஒன்று உருவாயிருச்சு. ஆக்ஷன் படம்னு ஒரு ஜானர் இருந்தால் அதில் குங்ஃபூ ஆக்ஷன் படம்ன்றதே தனி ஜானர். கரெக்டாக. ப்ரூஸ்லி ஒரு லெஜண்ட். கண்டிப்பாக சார். ப்ரூஸ்லி பற்றிய தெரியாத நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்தமைக்கு ரெட்ரோபின் சார்பாக மிக்க நன்றி.